அஸ்ஸலாமு எவ்ரிவன், எல்லாரும் எப்படி சுகமாக்கிறா. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். மிச்சம் சந்தோஷம். இந்த வீடியோவில் இன்றைக்கி டே அண்ட் வ்ளாகோட 2 ரெசிபீஸ் தான் ஷூட் பண்ணிக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எங்களோட வீடியோ இத்தனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். மார்னிங் சாப்பாடெல்லாம் நேரத்தோடு முடிச்சுட்டு பகல் சாப்பாடு ஆக்குவோம்னு சொல்லி தான் ரெடி ஆகினேன். அப்போ இன்றைய கொஞ்சம் மழை விட்ட மாதிரி இருக்குது. அப்போ எல்லா உடுப்புகளையுமே கொஞ்சம் வெயில் பற்ற மாதிரி வச்சுட்டு மற்ற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஆக்கிறதுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறேன். அப்போ இன்றைக்கு முட்டை கறி செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் முட்டையும் கிழங்கையும் போட்டு அவிச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் குக்கரில் போட்டு கொண்டிருக்கிறேன். கிழங்கு எப்போயுமே நாங்கள் ப்ரெஷர் குக்கரில் அவிச்ச போக்கில் இந்த மாதிரி ரெண்டாக வெட்டி நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு வெந்து வந்துடும். கிழங்கு வெட்டி போட்டதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி இப்போ வேக வச்சு எடுத்துருவோம். ஒரு பக்கத்தில் கிழங்க வேக வச்சுட்டு இன்னொரு பக்கத்தில் சோத்தையும் அடுப்பில் வச்சாச்சு. நான் எப்போயுமே ரைஸ் குக்கரில் தான் நாக்குறேன், மிச்சம் அடுப்பில் வச்சு படுறல சோறு. இன்றைக்கி என்னென்னு தெரிய இந்த ரைஸ் குக்கரில் அந்த ஒயர்லேருந்து புகை வர ஸ்டார்ட் ஆகிட்டு சும்மா நார்மல் ஆன் பண்ணினா ஒன்றுமே நடக்காது. பட் அந்த குக் ஆகிறதுக்கு அந்த சுவிட்ச் ஆன் பண்ணினா மட்டும் அதுலேருந்து நல்லா ஓவராக புகை வருது, என்னென்னு தெரியா. அப்போ அதை செய்ய கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதை ஓரமாக்கிட்டு தான் அடுப்பில் நான் சோத்தை வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ அது ரெண்டையும் நல்லா வெந்து கொண்டிருக்க போக்கலவே நான் எங்களை மற்ற ஆக்கிறதுக்கு கறிக்கு தேவையான வெங்காயம் பச்சைக்கொச்சிக்காயெல்லாம் வெட்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வெட்டி கொண்டிருக்கிறேன். அப்போ இதை வெட்டி முடிய போக்கல் அங்கே அதுவும் வெந்து வந்துடும். அப்போ வேலையும் ஈஸி ஆகிக்கும். கிழங்கு முட்டையும் போட்டு வதக்காத்தான் செய்கிறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் வெங்காயம் கூடுதலாக தேவைப்பட்டுச்சு. அப்போ கொஞ்சம் கூடுதலாகவே வெங்காயத்தையும் வெட்டி எடுத்துக்கொண்டேன். இன்றைக்கி பருப்பு கறியும் ஆக்கிறதுக்கு பசலிக்கீரையும் நல்லா துப்புராக்கி வெட்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெட்டி கொண்டிருக்கிறேன். பசலிக்கீரை கொஞ்சம் பெருசாகி அப்படின்றதுனால கொஞ்சம் ஓரளவு சின்ன சைஸாக வெட்டி எடுத்தேன். பருப்பு போட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்து கொண்டிருக்கிறேன். அங்கே எல்லாமே வெட்டி முடிய போக்குள்ள இங்கே கிழங்கு முட்டை எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டு அப்போ அதையும் தோல்களை உரித்து உரமாக்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுப்பில் போட்டு வதக்கி எடுக்கிற வேலை மட்டும்தான். நான் போட்ட கிழங்கு முட்டை ரெண்டுமே ஒரு 3-4 விசில் ஆக்கொலையே எடுத்துட்டேன் நான். அப்போ மசாலான்னு சொல்லி நல்லா வெந்து வந்துருந்துச்சு. உப்பும் கணக்கான அளவில் விழுந்துருந்துச்சு. அப்போ அது எல்லாத்தையுமே நல்லா கழுகி எல்லா தோல்களையுமே உரித்து அதையுமே வேறாக்கி எடுத்துக்கொண்டேன். முட்டை கிழங்கு எல்லாத்தையுமே உரித்து ஓரமாக்கி வச்சதுக்கு போகிறோம். இப்போ பருப்பு கறி ஆக்கிறது தான் ரெடி ஆகிற. பருப்பு கறிண்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் மிச்சம் பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக நாங்கள் லாஸ்ட்டாக தாளித்து கொட்டுறது கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே தாளித்து கொட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். மசாலான்னு சொல்லி அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்று இல்லை, பட் நல்லா இருந்துச்சு மசாலான்னு சொல்லி. அப்போ அதை தான் இப்போ ஷூட் பண்ணி கொண்டிருக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயம் கடுகு எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிருந்ததுக்கு பிறகு கொஞ்சமாக கொச்சிக்காத்தூள் போட்டு அதையும் நல்லா தாக்கினதுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு இறக்கியாச்சு. அதுக்கு பிறகு பருப்பு எல்லாத்தையுமே கழுகி உளுவரிசி சரக்குத்தூள் கொஞ்சம் லைட்டாக கொச்சிக்காத்தூள் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் வெள்ளைப்பூடு கொச்சிக்காய் வெங்காயம் அதோட கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையுமே போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நாங்கள் அடுப்பில் வேக வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது கணக்கான அளவில் அதில் வெந்து வந்துடும். தேவையானது எல்லாத்தையுமே போட்டதுக்கு அப்புறம் தாளிச்சத்துலேருந்து கொஞ்சமாக எடுத்து அதையும் பருப்பில் போட்டுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அடுப்பை கொஞ்சம் குறைவான அளவில் ஆன் பண்ணி வச்சுட்டு அதையுமே வேக வச்சாச்சு. ஒரு பக்கம் பருப்பு வெந்து கொண்டிருக்குது, இன்னொரு பக்கம் நாங்கள் முட்டை கறியை செஞ்சு எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு
அப்புறம் வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். நான் வதக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் பெருசாக உப்பு போட மாட்டேன். உப்பு போட்டால் டக்குன்னு வதங்கி வந்துடும். பட் உப்பு போடலை நான் இன்றைக்கி. அதே கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு பிறகு கறி கொச்சிக்காய் பச்சை கொச்சிக்காய் ரெண்டுத்தையுமே போட்டு அதை கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா வதங்கி வந்துடும். போட்டதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் 2 கரண்டி அளவுக்கு நான் கட்டார் தூள் சேர்த்து கொண்டிருக்கிறேன். கட்டார் தூளில் தான் மிச்சம் மிதிர டேஸ்ட்டே வரப்போகுது. ஸோ அதனால் கட்டார் தூள் 2 கரண்டி, கொஞ்சம் போல் மஞ்சள், ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு மிளகுத்தூள். ஏன்னா கட்டார் தூளும் சேர்த்திக்கிறோம் அப்படின்றனால கொஞ்சம் உரப்பாய்க்கும். ஸோ அதனால் 1/4 கரண்டி அளவுக்கு மிளகுத்தூள் போட்டு அதையுமே நல்லா வதக்கினதுக்கு பிறகு நாங்கள் ஏற்கனவே வேக வச்சு எடுத்துக்கிற இந்த கிழங்கையும் போட்டு அதையுமே நல்லா பெரட்டி விட்டுட்டு முட்டையில் சின்ன சின்ன கீரல் போட்டு அதையுமே நல்லா பெரட்டி எடுத்துக்கொண்டேன். மகளுக்கு உரப்பு தின்ன மாட்டா அப்படின்றதுனால முட்டை வந்து நான் வேறையாகவும் எடுத்து வச்சுக்கொண்டேன் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் இன்றைக்கி கறி ஆக்கிக்கிறேன். நைட்டுக்கும் சேர்த்து தான் நைட்டுக்கு ரொட்டி சுடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் கொஞ்சம் கூடுதலாகவே கறியும் செஞ்சு கொண்டேன். முட்டை கறியோட வேளாங்கல முடிய போக்கலவே எங்களை பருப்பும் நல்லா வெந்து வந்துருந்துச்சு. அப்போ அதுக்கும் நல்லா பாலையும் ஊற்றி அது கொஞ்சம் கொதித்து வர போக்கல பசலைக்கீரையும் போட்டு அதையுமே இறக்கியாச்சு. அப்போ இப்படி தான் எங்களோட பகல் சாப்பாடு முடிஞ்சிச்சு. அப்போ நான் பகல் சாப்பாடு சாப்பிட்றதெல்லாம் ஷூட் பண்ணலை. ஹஸ்பண்ட் மேய்க்கிறாரு அப்படின்றதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு வேலை எல்லாமே. புள்ள பார்த்துக்கொள்ள ஆள் ஈக்கிற, கொஞ்சம் வேலைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆள் ஈக்கிற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அன்றைக்கி. அப்போ அந்த டைமில் டீ ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். போன முறை நான் டீ குடிக்கிற ஒரு வீடியோன்னு போட்டிருந்த டைம் எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பிளாஸ்டிக் கப்பில் டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ பிளாஸ்டிக் கப்பில் டீ குடிக்கிறதையும் அவாய்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி சாப்பாடு டைம் டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சாப்பாடு குடிக்கிற டைம் டீ குடிக்கிறதையுமே அவாய்ட் பண்ணியாச்சு. உங்களோட கேரிங் அண்ட் லவ் எல்லாத்துக்குமே ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்போயுமே வேணும் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாத்தையுமே கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இப்படி பேசி நைட் சாப்பாடுக்கும் வந்தாச்சு. நாங்கள் அப்படியே நைட் சாப்பாடுக்கு ரொட்டி செய்வோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்த மாதிரி தேங்காய் எல்லாமே திருகி ரொட்டிக்கு தான் இப்போ மாவு பெஞ்சு கொண்டிருக்கிறேன். அப்போ ரொட்டி எல்லாத்தையுமே நல்லா தட்டி சுட்டு எடுக்கக்குள்ளவே இனி டைம் எல்லாம் சரி தெரியும் தானே இனி. அப்போ எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு பிறகு கறியெல்லாம் ஏற்கனவே ஆக்கி வச்சுருந்ததுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அப்போ கறியும் போட்டு ரொட்டியும் வச்சு ஹஸ்பண்டுக்கும் கொடுத்தாச்சு. இப்படி தான் எங்களோட நாள் ஹஸ்பண்டோட ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எப்பயும் போல் சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எப்பயும் போல் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.